வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்றத்தின் 17வது பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்று உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்று முறைப்படி பொறுப்பேற்றனர். இதற்கான பேரவைக் கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலாவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். சற்றுமுன் கிடைத்த செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் அஇஅதிமுகவின் திரு வி சண்முகம் தவிர 232 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவை தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ள தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துள்ளார். சோம்நாத் ஆலயம் நம்பிக்கை, புனிதம், தூய்மையின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத் ஆலய பெருவிழாவின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், பழமையை கொண்டாடும் ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்றார். வேர்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்ட காலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக பிரதமர் எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் ஒரு நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஆலயத்தில் கொடியேற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற வைபவத்திலும் அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் விமானப்படையின் சூரிய கிரண் வான்வெளி சாகச நிகழ்வும் இடம்பெற்றது. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1998ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு மிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திகளில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டுவதாக வாழ்த்தினர். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியில் குடிமக்களும் வர்த்தகர்களும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை தேவைப்படும் பொருட்களுக்கான செலவை குறைப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார்.
புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு வருடாந்திர கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேற்காசிய நெருக்கடிகள் தொடரும் நிலையில் பொருளாதாரம் சார்ந்து நாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நாட்டிற்கு தற்போது மிகவும் இன்றியமையாதது என்றார். பொதுமக்கள் தங்கள் வாழ்வில் வெளிநாட்டு நேரடி பரிவர்த்தனைக்கான பகுதிகளை கண்டறிந்து அவற்றை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். செலவினங்களை குறைக்கும் அதே வேளையில் நம் நாட்டின் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வகையில் இவ்விரு நடவடிக்கைகளும் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அப்பகுதி மோதல்களை தொடர்ந்து அங்கு உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கே. ராம் மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜனிடம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் தங்களது குறைகள் சார்ந்த மனுக்களை வழங்கினார்கள். திருச்சி, அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதை அடுத்து வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பதவியை காங்கிரஸ் கட்சியின் திரு கிருஷ்ணவேணி ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ராஜினாமா கடிதத்தை ஆட்சித்தலைவரிடம் இன்று வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியில் பாலாற்றின் கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர். வேலூர் பாலாற்று படுகையில் குப்பைகள் சேர்வதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதை தடுக்கவும் ஆற்றின் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழைய குப்பைகள் மட்க செய்து அதிலிருந்து பிளாஸ்டிக், உலோகம், மண் மற்றும் எரிக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பிரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக அனுப்பவும் உரங்களை விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன். சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சிவகங்கை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்களது வீடுகளின் அருகாமையில் உள்ள மின் கம்பங்களின் அருகே செல்லவோ அவற்றில் கால்நடைகளை கட்டவோ கூடாது எனவும் ஆறு, குளங்களில் குளிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் 9,000 ஏக்கர் உப்பளங்கள் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6.50 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு பாதி அளவு கூட எட்டப்படவில்லை என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ஏர்வாடி தர்காவின் 852வது ஆண்டு சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மகான் குத்பு சுல்தான் சையது இப்ராஹிம் சயீத் ஒலியுல்லா பாதுஷா நாயகம் 852ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா நேற்று மாலை வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக தைக்காவில் இருந்து போர்வை எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இன்று காலை ஏர்வாடியில் உள்ள முஜாவிர் நல்ல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்கூடு எடுத்து அதிகாலை தர்கா வந்து அடைந்தது. சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் மக்பராவில் பச்சை மற்றும் பலவண்ண போர்வைகளால் போற்றப்பட்டு மல்லிகைப்பூ சரங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன். சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் பேரவையில் உறுப்பினர்களாக பதவியேற்றனர். உலகில் உள்ள எந்த சக்தியாலும் இந்தியாவை அடிபணிய வைக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை குறிக்கும் தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் திருச்சி, அரியலூர், விழுப்புரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.